ஓகே, இப்போ லஞ்சுக்கு வந்தாச்சு சாப்பிட. ஸோ ரொம்ப பசி, எல்லா ஜிப் லைனர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட வந்துருக்குறோம். நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் இது தான். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் மதியானம் ஹோட்டல் சஃபாரி ரெஸ்டாரண்ட். வா லட்டு, வா லட்டு, ஆய் சொல்லு லட்டு, ஆய் சொல்லு லட்டு. ஸோ சாப்பிட்டு நம்ம இங்கே தான் போக போகிறோம். இப்போ அது போய் சாப்பிட்டு வரலாமா? சூப்பரான வியூ பாயிண்ட்டு, அழகாக வந்து உக்காண்டோம். சரக்கு அடிக்கிறவங்களாம் ஏற்ற இடம் இது. என்ன காய்கறி அப்படியே உட்காந்து அப்படியே ஊற்றி அப்படியே குத்து அப்படியே சாப்பிட்டு இயற்கையை ரசிச்சிக்கின்னு சரக்கு அடிக்கிறவங்க ஏற்ற இடம் இது. அழகாக உக்காந்தோமா சப்பாங்கால் போட்டு. அது பிரதாப் கூட பாருங்கள், சப்பாங்கால் போட்டு உக்காந்துருக்குது. பிரதாப் சேஸ் மச்சா. சூப்பராக இருக்கு இடம். ஏய் கை பிடிச்சு நம்ம வந்து இப்போ மூணாருடைய வியூ பாயிண்ட் வந்துருக்கோம். ரொம்ப கோல்டாக இருக்குது, முடியல என்னால். வாய்ஸே மாறிடுச்சுல. பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு இடமும் பாருங்கள், மரம் பாருங்கள். வா பள்ளத்தாக்கு டவுன் பாருங்கள் எப்படி இது. கைப்பிடி. இப்போ நம்ம மூணாரில் ஃபுல் பிளேஸு, அதாவது எல்லா ரைடுக்குமே போயிட்டு இப்போ ஃபைனலாக வந்து இந்த வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு பிளேஸ்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நம்ம அங்கே வந்து சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறோங்க. இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரே மழை பெய்யுது, அதனால் நாளைக்கு வர தீபாவளி. ஆமாம், ஸோ விஷ் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஸோ கிளம்பிட்டோம். ஆள் தான் மழை பெய்யனால ஸோ எல்லாம் உள்ள உட்காந்துட்டாங்க ஓடி போயிட்டு. ஓகே, மூணாறுலேருந்து கிளம்பியாச்சு. சென்னை வந்துட்டுருக்குறோம். சென்னைக்கு தான் வந்துட்டோம். சரியான டயர்டு பாருங்கள், எல்லோரும் எப்படி தூங்குறாங்க. எங்கள் ஆளுங்க தூங்குற டைரெக்ஷன் தூங்குறாங்க. லாஸ்ட்டில் அது தூங்குறாரு. கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வந்தோம். ராத்திரி பகலாக ஓட்டிகிட்டு வந்தவர் இவர் தான், பெரியவர் இவர். ஓட்டிகிட்டு வந்தது நாங்கள் தான். பட் ஆனால் இங்கே எங்களுடைய டூரோட கதாநாயகன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? வெயிட் பண்ணுங்கள், கடைசியில் காட்டுறேன் அவர் யாருன்னு. அந்த கதாநாயகன் இல்லைன்னா நாங்கள் இந்த டூரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த கதாநாயகன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை எப்படி அமுக்கணும், டிங்குன்னு அமுக்கணும். எப்படி அமுக்கணும் நீ சொல்கிறா? டிங்குன்னு அமுக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த கதாநாயகன் யாருன்றதை காட்டலாம். அவன் இல்லைன்னா நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க முடியாது. எங்களை சேஃபாக கொண்டு வந்த ஒரே ஆள் அவர் தான். ஓகே, சரியான மழை. சென்னை கிட்ட வர நல்ல மழை. நல்ல மழை. பாருங்க, செம்மையாக மழை பெய்யுது சென்னை கிட்ட வர. நைட்லாம் சரியான டயர்டு. கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எப்படி இருக்குது? மழையாக இருக்கா இல்லை வெயிலாக இருக்கா? நைட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, எல்லாம் தூங்கிட்டோம். அதனால் பிளாக் போட முடியல. அதெல்லாம் இருக்க முடியல. ஸோ கிளம்பி வந்தாச்சு. சென்னைக்கிட்ட வச்சு சேஃபாக வந்து சேர போகிறோம். கணக்கில் வந்து அவ்வளோதாங்க, நம்ம இந்த ட்ரிப்போட ஃபைனல் டே வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். எல்லாருக்குமே பயங்கரமாக டயர்டாக இருந்துச்சு. கார் ஓட்டுற பிரதாப் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாவம், அவனுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அங்கங்கே நம்ம வந்து கார் வந்து பார்க் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்துமே வண்டி. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.